வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர்களுக்கு சந்தேகம் இருக்கும். தெய்வத்த எப்படி வசியப்படுத்துறது? அது ஏன் ஒரு சில நபர்களுக்கு கொஞ்ச நாள் சித்தி ஆயிருது. ஒரு சில நபர்களுக்கு ரொம்ப நாள் எடுத்தும் சித்தியாக மாட்டேங்குது. ஏன் ரொம்ப நாள் கழிச்சு சித்தியாகுது? அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வத்த உபாசனை பண்ணுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாள்லயே அவங்களுக்கு சித்தி ஆயிருக்கும். அத எப்படி வெளிக்கொண்டு வர்றது? அப்படின்றது நெறைய பேர்களுக்கு தெரியாது. அது எப்படின்றத பத்தி தான் நான் விரிவாக்கமா இந்த வீடியோ பதிவுல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர்களுக்கு நான் இப்போ உபாசனை பண்றேன். ஆனா சித்தியாக மாட்டேங்குது அப்படின்ற நெறைய பேர்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு மந்திரத்த உச்சரிக்கிறீங்க அப்படின்னா, அதனால யாருக்கும் எந்த விதமான தீங்கும் ஏற்படாது அப்படின்ற பட்சத்துல அந்த மந்திரம் உங்களுக்கு வெகு சீக்கிரம் சித்தியாயிரும். அதே போல இந்த மந்திரத்தினால ஒருத்தன் அழிய போறான், இல்லைன்னா ஏதோ ஒரு குடும்பம் கெட போகுது அப்படின்ற பட்சத்துல ஒரு சில நபர்களுக்கு லேட் ஆகும். அது பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு சில சோதனைகளுக்கு அப்புறமா தான் அந்த மந்திரங்கள் உங்களுக்கு சித்தியாகும். அது சித்தியாகாம போகாது. கொஞ்சம் லேட் ஆகும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா காரணம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில நபர்களுக்கு சித்தியாகாமலே போயிடும். அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில தடைகள் இருக்கும். ஏதாவது ஒரு சாபக்கட்டோ, இல்ல ஒரு தோசைக்கட்டோ, இல்ல குலதெய்வ சாபமோ, இல்ல ஏதோ ஒண்ணு மாந்திரிகர்கள் எதுவும் கட்டல, இது போல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது போல சித்தியாகாம போயிரும். அது போல இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கட்ட அறுத்துட்டு மறுபடியும் பிரயோகம் பண்ணுனீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேலை செய்யும். அதற்கு இடையில பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா, அந்த அளவு வேலை செய்யாது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் இப்போ தானாக அருள்வாக்கு குறி சொல்றவங்க தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அதே போல ஒரு தெய்வத்த வசியப்படுத்தி குறி சொல்றது, இந்த மாந்திரீக காரியங்கள் பண்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தானா அருள்வாக்கு வருது அப்படின்னா, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அவங்க வம்சாவளியிலேயே குறி சொல்லிட்டே வருவாங்க. நீங்க நெறைய பேர்கள பார்த்துருக்கலாம். ஒண்ணு தாத்தா குறி சொல்லுவாரு, அவங்க அப்பா குறி சொல்லுவாரு. அதே மாரி வரும். இல்ல அப்படின்னா, அவங்க பூர்வத்துல யாராவது அவங்க தாத்தா அந்த வழியில யாராவது குறி சொல்லியிருப்பாங்க. அப்பா மேல வராது. அதற்கடுத்து அடுத்தபடியா பையன் மேல இறங்கும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குறி சொல்லிட்டு வருவாங்க. இல்ல அப்படின்னா, அவங்களோட பூர்வ ஜென்ம இருக்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள பின்தொடர்ந்து அடுத்த ஜென்மத்திலேயே அவங்க பின்னாடி வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் அதே மாரி குறி சொல்ல ஆரம்பிக்கும். அதே போல மாந்திரீக ரீதியா நான் சொல்றேன். இது ஒரு தெய்வத்த வசியப்படுத்தி குறி சொல்றது அப்படின்ற குறி சொல்றது, ஒரு சில மாந்திரீக காரியங்கள் பண்றது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு காலதாமதம் ரொம்ப ஆகும். அது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நபர்கள எல்லா நபர்களுமே பொதுவா சொல்றேன். சோதிச்ச பிறகு தான் அந்த மந்திரமானது சித்தியாகும். நெறைய பேர்கள் அந்த சோதனைய தாக்கு பிடிக்க மாட்டாம என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அத அத்தோட கை விட்டுருவாங்க. இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பழங்காலங்கள்ல புராணங்கள்லயே ராவணன் சிவனை நோக்கி தவம் இருப்பாரு. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரன் ராவணனோட மனைவிய கொண்டு போயிருவாங்க. கடத்தி கொண்டு போய் சிறை வச்சுருவாங்க. ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வராம, தவத்த முடிச்சுட்டு தான் அதற்கடுத்து திரும்பி வருவாங்க. அதுபோல இது போல சோதனைகள்லாம் நீங்க தாண்டி வந்தா மட்டும் தான் தெய்வமானது சித்தியாகும். இல்ல அப்படின்னா வந்துட்டு இது போல சோதனைகள் காட்டிட்டு விலகி போயிரும். இப்ப நீங்க ஒரு விநாயகர் மந்திரத்த உச்சரிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அது வெகு சீக்கிரமா சித்தியாகும். இப்போ ஒரு விநாயகர் உபாசனை பண்றீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வெகு சீக்கிரம் சித்தியாகும். அதே போல மற்ற தெய்வங்களையோ, இல்ல ஒரு தேவதைகளையோ, இல்ல ஒரு துர்தேவதைகளையோ இது போல அழைக்கிறீங்க அப்படின்னா, இது போல சோதனைகளுக்கு அப்புறமா தான் நான் முழுக்க முழுக்க சொல்றேன். எல்லாத்துக்குமே சோதனைகளுக்கு அப்புறமா தான் சித்தியாகும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு சில நபர்கள் ரொம்ப நாள் மந்திரத்த உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சித்தி ஆயிருச்சா? இல்லையா? அப்படி அத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா,
முதல் விஷயம் வந்து இப்ப நீங்க ஒரு மந்திரத்தையோ, இல்ல ஒரு தெய்வத்தையோ வந்து அழைக்கிறீங்க, இல்ல ஒரு தெய்வத்துக்கிட்ட வந்து வரம் வாங்குறீங்க. இது போல வந்து பண்றீங்க அப்படின்னா, உங்களோட மாந்திரீக சக்தி வந்து எந்த இடத்துல வந்து நிறைஞ்சு இருக்கும்? எந்த இடத்துல வந்து சேமிச்சுப்பட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட இரு புருவ மத்தியில வந்து இறங்கி, கபாலம் வழியா வந்து இறங்கி, முதுகு தண்டுல தான் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரன் கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முனிவரோட முதுகு எலும்பு தண்டு. அதற்குத்தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வஜ்ராயுதத்துக்கு வந்து அந்த அளவு ஒரு சக்தி பெற்றிருக்கு. இத வந்து நீங்க வெளிக்கொண்டு வர்றது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க ஒரு தியான நிலையில வந்து அமர்ந்து, அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, இரு புருவத்துக்கு மத்தியில வந்து அந்த தெய்வத்த வந்து நெனச்சு, அந்த மந்திரத்த வந்து 3 முறை வந்து உச்சரிச்சீங்க அப்படின்னா, அந்த தெய்வமானது வெளிப்பட ஆரம்பிக்கும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா, அத வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு முறை. இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.